ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு முட்டை கிரேவி தாங்க. நல்லா நம்ம சாதம்லாம் வடித்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஸ்பைசியான ஒரு முட்டை கிரேவி பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு தவா அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க, பூடு போட்டுக்கோங்க, உள்ளி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுங்கங்க. எண்ணெயில் நல்லா கலந்து வரணும். உள்ளி வந்து கண்ணாடி பதம் வரணும். உள்ளி நல்லா வதங்குற கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. கறி பிடிக்க விட்டுறாதீங்க, கரிஞ்சி போயிடக்கூடாது. கரிஞ்சி போனால் டேஸ்ட் இருக்காது. மல்லிப்பொடி, வத்தல் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, சில்லி சிக்கன் பவுடருங்க, அதையும் போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயில் சுருண்டு வரணுங்க. சுருண்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு உள்ளி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது என் பிள்ளைங்க இது உரிச்சிட்ருக்கான், முட்டை உரிச்சிட்ருக்கான். இந்த நல்ல கிரேவியாக வந்துருச்சுங்க. இதை முட்டையை நல்லா உரித்து நல்லா நேராக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இதில் அப்படியே போட்டு விடுங்க. போட்டு விட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. 2 நிமிஷம் அந்த மசாலாவில் இருக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. இந்த நல்லா மசாலா பிடிச்சி வந்துருச்சுங்க. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க, தீயை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தீ இருந்துச்சுன்னு சொன்னால் அடி பிடிச்சிரும், கரிஞ்சி போயிடும், நல்லா இருக்காது. அதனால் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு முட்டையெல்லாம் நல்லா அதோட மசாலாவோட சேர்ந்து வச்சுட்டு மல்லி இலை போட்டுக்கோங்க. மல்லி இலையை போட்டுட்டு இந்த வாங்க நாங்கள் சாப்பிட போகிறோம், வாங்க சாப்பிடுவோமா. ஒயிட் ரைஸும் சாம்பாரும் முட்டை கிரேவியும், வாங்க சாப்பிட்லாம். டாட்டா. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் பார்க்குற வர பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.